ஏஎஸ்சி அதிராம்பட்டினம் பிஎஃப்சிசி கண்ணுக்குடி ரெண்டு பேருக்குள்ள மேட்ச்சு 5 ஓவர் மேட்ச்சு செமிஃபைனல் மேட்ச்சு. ரெண்டு டீமுமே 86 5 ஓவருக்கு 86 சேஸ் பண்ண டீமு ரெண்டு டீமுமே விளாட்றாங்க. மேட்ச் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், மறக்காமல் பாருங்கள். பிஎஃப்சிசி கண்ணுக்குடி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா கவி, ஸ்ட்ரைக் எண்டில் நான் ஸ்ட்ரைக்கில் விஸ்வா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மணி. பிஎஃப்சிசி கண்ணுக்குடி டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா கவி, ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பவுலராக மணி. ஃபஸ்ட்டு பாலே நல்ல யார்கர் ட்ரை, ஒரு அப்பில் நல்ல பால். ஃபஸ்ட்டே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் மேட்ச்சு, 1 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட்டு பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் மணி டு கவி. செகண்ட் பால் நல்ல பால், கண்டிப்பாக கேப்பில் போகுது. 2-4 பார்ப்போம். 4 போகிறதுக்கான சான்ஸ் நிறையா. நல்ல ஸ்டாப் அஜித். 2 ரன். நல்ல ஃபீல்டிங் அஜித். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். கவி அண்ட் விஸ்வா 2 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால் மணி டு கவி. நல்ல ஸ்கொயராக போட்டார், கேப்பில் போயிருக்கு. 4 பார்ப்போம். கண்டிப்பாக 4. கவி என்ன பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி 4. பவர் பிளேயோட கடைசி 3 பந்து மணி டு கவி. நல்ல ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டு. ஒரு டாஸ் பாலை பாயிண்ட் திசையில் ஒரு 6 அடிச்சிருக்காரு கவி. கவி என்ன பேட்லேருந்து வர முதல் 6. முதல் பந்து நல்லா போட்டாலும் அடுத்தடுத்த பந்துகளை கவி என்ன ஒரு 4-6 அடிச்சிருக்காரு. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிஎஃப்சிசி கண்ணுக்குடி டீம். கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. பவர் பிளேயோட கடைசி 2 பந்து மணி டு கவி. நல்ல பாலுங்க, அதை சூப்பராக அடிச்சிருக்காரு கவி. முதல் பந்தை நல்லா போட்டாலும் அடுத்தடுத்த பந்தை 4-6 அடிச்சிருக்காரு கவி. பவர் பிளேயோட கடைசி பந்து 2-6 போயிருக்கு. மணியோட கடைசி பால் கூட ஒயர் பால். கண்டிப்பாக அது 4 தாங்க, ஃபீல்டர் இல்லை, கண்டிப்பாக 4 தான். அது 4. கவி என்ன ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா பனிஷ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த கிரவுண்டில் இது கம்மியான ஸ்கோர்னு தான் சொல்லணும். 2 டீமுமே 83 சேஸ் பண்ணாங்க. ஒரு டீம் 86 சேஸ் பண்ணாங்க 5 ஓவர் மேட்ச்சில். இன்னொரு டீம் 83 சேஸ் பண்ணாங்க. 2 பேருமே 4.2 சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பான பெஸ்ட் மேட்சாக இருக்கும். 1 ஓவர் முடிவில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குடி 22 ரன் அடியிருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. ஏசிடி செகண்ட் ஓவர் போட உத்தமன் டு விஸ்வா. ஃபஸ்ட்டு பாலே ஸ்லோயர் பாலை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு, எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. 6 ரன். விஸ்வா மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. இன்னொரு தேர்ட் பால் உத்தமன் டு விஸ்வா. நல்ல ஷாட், எக்ஸ்ட்ரா கவரில் கேட்ச் ஆன் பார்ப்போம். நல்ல கேட்ச் மணி. ஃபஸ்ட்டு பாலும் 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பாலில் ஒரு டாட் பாலும் விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு உத்தமன். அந்த டீமோட 1 டவுன் பேட்ஸ்மேனா விண்டு விஜி. போன மேட்ச்சில் 50 அடித்தார். மேன் ஆஃப் த மேட்சும் கூட. செமிஃபைனல் மேட்ச் எப்படி கொண்டு போகிறான்னு பார்ப்போம். உத்தமன் டு விஜய். நல்ல பால கீழே போயிருக்கு, மேலே வந்தால் கண்டிப்பாக 6 அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் உத்தமன் டு விஜய். ஸ்லோயர் பால் நல்ல இடத்துல போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஓவரோட கடைசி பால் நல்ல ஷாட், கேப்பில் போகுது. கேட்சான்னு பார்ப்போம். அது கண்டிப்பாக 4 தான். 4. 1 பவுண்ட் ஸ்கோர். விஜி பேட்லேருந்து வர ஒரு முதல் 4. நல்ல ஓவர் போட்டிருக்காரு உத்தமன். 6 பால் போட்டு 10 ரன் கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிவில் பிஎஃப்சி கண்ணுக்குடி டீம் 32 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் இருக்கு. ஏஎஃப்சி டீமுக்காக தேர்ட் ஓவர் போட அஜித் கவி. ஃபஸ்ட்டு பால் நல்ல யார்கர் ட்ரை, ஸ்லாட்டில் இருந்தது. முதல் பந்தே 6. நான் ஸ்ட்ரைக்லேயும் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு விஜி. அஜித் டு விஜி. நல்ல ஸ்லோயர் ட்ரை, நல்லாவே போட்டிருக்காரு இடத்துல.
4th பால். நல்ல பால். விக்கெட்டான்னு பார்ப்போம். ஒரு டாட் பால். அவரோட 5வது பால். ஸ்லோயர் பால். நல்லா போட்டிருக்காரு இடத்துல. ஒரு ரன் நினைக்கிறேன். 1 2 பார்ப்போம். ஒரு ரன். நல்ல ஃபீல்டிங். மிஸ்ஃபீல்டு தான் விட்டாங்க. 3rd ஓவரோட கடைசி பால். அஜித் 2. நல்ல ஸ்டாப். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பால் நல்லாவே போட்டிருக்காரு அஜித். 3 ஓவர் முடிவில் 41 ரன் ஆடிருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குடி டீமு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 22 ரன் அடித்தாங்க. அடுத்தடுத்த ஓவரை நல்லாவே போட்டிருக்காங்க. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பால். 1 2 பார்ப்போம். ஒரு ரன். 4th ஓவர் செகண்ட் பால். நல்ல யாருக்குதுங்க இடத்துல போட்டிருக்காரு. 4th ஓவர் 3rd பால். உத்தமன் டு விஜி. ஸ்லோயர் பால். அதுவும் இடத்துல போட்டிருக்காரு. அகெயின் டாட்டு. 4th பால். டாஸ் பால். எங்கேயோ அடிச்சிருக்காரு டாஸ் பால். இது வரைக்கும் பேட்டில் படாமல் இருந்துச்சு விஜயனனுக்கு. 6 அடிச்சிருக்காரு. மேட்ச் பால்னு சொல்லணும். 4th ஓவரோட கடைசி பந்து. உத்தமன் டு கவி. இறங்கி போனார். ஸ்லோயர் பாலை நல்லாவே இடத்துல போட்டிருக்காரு. இந்த ஓவரே நல்லாவே போட்டிருக்காரு உத்தமன். 4 ஓவர் முடிவில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குடி 49 ரன் ஆடிருக்காங்க. இவங்க சபரி. சபரி டு விஜி. ஃபர்ஸ்ட் பாலே 6ங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6. செகண்ட் பால். நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ். ஒரு ரன். சபரி டு கவி. 3rd பால். நல்ல ஷாட்டுங்க. கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்சான்னு பார்ப்போம். நல்ல கேட்சுங்க. அஜித். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பால் டாட் விக்கெட் போட்டிருக்காரு சபரி. ஃபர்ஸ்ட் போட கடைசி 2 பந்து. சபரி டு விஜி. மேட்ச் பாலும் கூட என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல போட்டிருக்காரு. சூப்பர் ஷாட்டு. கேட்ச் நினைக்கிறேன். நல்ல கேட்ச். நல்ல ஷாட்டு கூட. விஜி அவுட் ஆயிடுறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நியூ பேட்ஸ்மேனா சர்க்குணம். சபரி டு சர்க்குணம். கடைசி பந்து. ஃபர்ஸ்ட் போட கடைசி பால். நல்லா அடிச்சாருங்க. கேப்பில் போகுது. 4 பார்ப்போம். கண்டிப்பாக 4 தாங்க. 4 2 ஃபீல்டருக்கு இடையில போயிருக்கு. சர்க்குணம் விட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிவில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குடி டீம் 61 ரன் ஆடிருக்காங்க. ஏஎஃப்சி அதிராம்பட்டினத்துக்கு 62 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டேன் நான் திரும்பவும் சாப்பிட்டுட்டு. மாப்பிள்ளை செல்வா ஒரு இன்னிங்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் அவனோட வாய்ஸை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ சரி நீ போய் சாப்பிட்டோடா நான் எடுக்கிற இந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே ஆஃப் நைட் டீம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு சப்ஜெக்ட் ஃபீல்டிங் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ இங்கே மாப்பிள்ளை சாப்பிடவும் முடியாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 62 ரன் அடிக்கணும். அந்த 62 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக அதிரை ஏஎஸ்சி அணிக்கு எப்போதும் போல விக்கி மற்றும் சிவா. முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு திவாகர். கண்டிப்பாக 2 டீமில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 2மே கரெக்டாக ஈவனான உள்ள டீமு. 2 பேருமே கடுமையாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் த மேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பர் ஷாட்டுங்க. வேற லெவல் ஷாட்டுங்க. இது ஆஃப் சைடு ப்ராப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி. நல்ல லைன். தரமான ஒரு லைன். டாட் பால். அதே இடங்க. சேம் டெலிவரி. அந்த போன பால் எந்த இடத்துல போட்டாரோ அதே இடம். டாட் அகைன். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட்டுங்க. சூப்பரா ஸ்டைலா அடிச்சிருக்காருன்னு சொல்லணும். சான்ஸ் ஃபார் 6.
குட் ஷாட். ஆனால் ஃபீல்டர் கையில் நல்ல டேக்கன். விக்கெட். முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க அதில் ஏஎஸ்சி. ஸோ இங்கே அடுத்த பேட்ஸ்மேனாக இயர்லியாகவே அஜித் வந்திருக்காரு. குட் ஷாட்டுங்க, பவர்ஃபுல் ஹிட்டுங்க. அவர் எந்த சைடு போட்டாலும் 6 அடிப்பார். மொத்த பாலே அதை பண்ணியிருக்காரு. 6. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 16. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2வது ஓவர் போகிறதுக்கு விஜி. குட் ஷாட். கரெக்டாக ஐயோ ஃபீல்டர் கையில் அடித்து பவுண்டரி போயிருக்கு. ஒரு லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். ஏன்னா நேராக போன பந்தை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சை மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட்டுங்க. ஐயோ என்னம்மா விளாட்றாருங்க நீங்கள் சிவா, வேற லெவலில் ஆடுறாருங்க. சான்ஸ் ஃபார் 6. குட் ஷாட்டுங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே தாங்க பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே 6. சரியான ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இல்லை. ஐயோ கேட்சை விட்டாருங்க. கேட்சை விட்டா மேட்சை விட்ட மாதிரி. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அது இந்த பேட்ஸ்மேனுக்கெல்லாம் கேட்ச் விடுறது ரொம்ப ரேர். குட் ஷாட்டுங்க. ஸ்லோயரை தெளிவாக பார்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் வர அங்கே 6. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 42. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3rd ஓவர் போகிறதுக்கு நீ போல பிஸ்வா. டாட் பால். நல்ல ஷாட். பெரிய கேப் அங்க வந்து உருண்டே போயிருக்கு பவுண்டரிக்கு. நல்ல பேட்டிங் சிவா. உல்டாஸ் டைரக்டா வந்து ஸ்டெம்ப்ல நல்ல யார்க்கரா அமைஞ்சிருக்கு. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா குட்டி. குட் ஷாட்டுங்க, பவர்ஃபுல் ஹிட். வந்த உடனே அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அங்கே குட்டி மட்டையிலிருந்து முதல் 6. அகைன் குட் ஷாட். தரையோடு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அங்கே பவுண்டரி. லீடிங் எட்ஜ். Again catch miss. Single. ஸோ இங்கே டார்கெட்டை ரொம்ப இயர்லியாகவே நெருங்கிட்டாங்க. இன்னும் 12 பாலுக்கு கரெக்டாக 6 இல்லை 5 ரன்னோ அடிக்கணும்னு நினைக்கிறேன். வைடு. நல்ல ஷாட்டு, பவர்ஃபுல்லாக போயிருக்கு நேருக்கு நேராக. சான்ஸ் ஃபார் 4. ஸோ இந்த மேட்சை அதில் ஏஎஸ்சி வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. நல்ல மேட்சாக இருந்தது. ஸோ இந்த கிரவுண்டுக்கு 62 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த கிரவுண்டில் என்னை பொறுத்தளவுக்கு நல்லா பவுலிங் போட்ட டீம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பாளையங்கோட்டையை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஆலத்தம்படி வெர்சஸ் பாளையங்கோட்டை மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் வந்து அவங்க 60 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு நல்ல நல்ல பேட்ஸ்மேனை வச்சு சூப்பராக மேட்சை டேன் பண்ணி கொண்டு போனாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க சூப்பராக பந்து போட்டாங்க இந்த கிரவுண்டில். ஆனால் மிச்சம் எல்லா பவுலர்ஸுமே பாவங்க போட்டு பவுலரோட எல்லா பவுலரையும் மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து. சரி, கண்டிப்பாக நம்ம வளவலன்னு பேசாமல் ஃபைனல் மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய்.